ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு அழகான ட்ரெஸ் மேக்கிங் தான், ஒரு ட்ரெஸ்ஸோட பேப்பரில் டிசைன் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். அதுக்காக ஸ்கொயராக எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் பார்த்து ட்ரையாங்கிள் வர மாதிரி மடிச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது இந்த கீழே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இந்த பகுதியை சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி பின்னாடி திருப்பிக்கிட்டு அந்த ஒரு லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த மடிப்பா நான் கை வச்சு காட்டுறேன்ல, இந்த பகுதியிலேருந்து இந்த சென்டர் லைனுக்கு அப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அந்த சென்டர் வரைக்கும் மடிச்சாச்சு. அதே மாதிரி அடுத்த பக்கமும் அந்த லைனுக்கு இந்த மாதிரி மடிச்சாச்சு சென்டர் வரைக்கும். ஒரு இடத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சென்டரில் இருக்குது பார்த்திங்களா, அதை மேலேருந்து மெலிசாக வந்து கீழே கொஞ்சம் அகலமாக வர மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இந்த முனை பகுதியை கொஞ்சமாக உள்ளே பார்த்து மடக்கிட்டு அடுத்து அதையே திரும்ப ஒரு சின்ன பெண்டு வர மாதிரி வெளியே பார்த்து மடிச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு மடக்கி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பகுதி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கீழ்ப்பகுதிக்காக இந்த மாதிரி கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்ட் வச்சு மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் விட்டு இந்த மாதிரி மடக்கிக்கணும். மடிக்கிற சைடு இருக்கிற மொத்த பேலன்ஸ் பகுதி முடிகிறது வரைக்கும் சேமாக வச்சு அதே மாதிரி மடிச்சுக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரெக்டாக வரலைன்னா கொஞ்சத்தை வெட்டி தள்ளிக்கலாம். ஏன்னா இந்த சைடு பார்த்துட்டு நம்ம இப்போ நான் வெட்டுறோம் இல்லை, இந்த பக்கம் பார்த்துட்டு தான் முடியணும், அந்த பக்கம் பார்த்துட்டு முடியக்கூடாது. அதனால் நான் அதை எக்ஸ்ட்ரா இருந்த போர்ஷனை வெட்டிக்கிறேன்.
அடுத்தது அதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம பண்ணிக்கணும். மடிப்புகளை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் தேய்ச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கால்வாசி போல் கீழே விட்டுட்டு அந்த கால்வாசி பகுதி பின்பக்கம் போகிற மாதிரி மடிச்சிட்டு, இப்போ இந்த மாதிரி இருக்கும் மடிக்கும்போது. அதுக்கப்புறமா இந்த சைடை பிடிச்சி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விடும்போது நமக்கு அந்த சுருக்கு மாதிரி அது அழகாக வரும். ஒரு லேயராட்டு அதை கொஞ்சம் இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஆனால் சுருக்கும் கரெக்டாக தெரியணும். அதே நேரத்தில் ரொம்ப விரிஞ்சிடவும் கூடாது. ஒரு லிமிட்டாட்டு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அதை நிமித்து விடும்போது. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி அந்த சுருக்கத்தில் எல்லாம் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இந்த இதுக்குள்ளாடி சென்டருக்குள்ளாடி விடணும். பார்த்திங்களா ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா? நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ.